அவளை பார்த்த போது ஏன் உயிரும் தான் பேசும் பாஷையே மூச்சு வந்து நின்னா என் மீது தூரம் போதுமே பக்தன் போல உருவாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இல்லாமல் உங்களுக்கு வந்து லிரிக்கல் டைப், ஆனால் வந்து 3D டைப் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 3D இல்லை, நான் வந்து ஒரு சூப்பராக வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருப்பீங்க. எப்படி நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரியே எப்படி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் பிக் வந்து ஆட் பண்ணி பெஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் நம்ம வந்து டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் வந்து பார்த்துங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ வந்து பார்க்குறீங்க. முடிஞ்சாலும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் எல்லா வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நான் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நீங்கள் மறக்காமல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். உடனே ஆப் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் போடுற இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் பக்கத்தில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ஒரு ஷேர் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி புக் மார்க் ஷேர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ண புக் மார்க் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது. இல்லை நீங்கள் இம்போர்ட் பண்ணி இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இமேஜில் எல்லாம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நீங்கள் தான் இங்கே வந்து இமேஜ் எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கை வந்து இப்போ நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துன்னு வரேன். சைடில் இங்கே 3 லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்து நான் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வரேன். நீங்களும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அடியில் கீழே இருக்குது. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த ரவுண்ட் ஏஜென்ட் லேயர் இருக்குதுல அது கீழே எடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த புக் மார்க் வரையும் போய்ட்டு இப்போ அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிங்க. இதே மாதிரி கீழே பார்த்தா குரூப் லேயரில் இந்த எண்ட் இருக்கும். கரெக்டாக இந்த எண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் ஏஜென்ட்க்கு எண்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பிக் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். நான் இப்படி மூவ் பண்ணி அது மாதிரி மூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பிக் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. 3 வருஷம் போய்ட்டு சிம்பிளாக ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா குரூப் லேயர் இருக்கும். அந்த குரூப் லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிரிக் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணுறதோ உங்களுக்கு இடத்துல உங்களுக்கு ஓகேன்ற இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேம் பிக்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா டூப்ளிகேட் லேயர்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஆக்கிங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு லேயர் மட்டும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு 5th ஒன்றா ஃபில் கம்பல்சரியான ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ரவுண்ட் ஏஜென்ட்டுக்கான லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிற இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா அந்த குரூப் ஆப்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி குரூப்பில் வந்து செட் ஆகிடும். இங்கே பாருங்க சூப்பராக வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த குரூப் 9 ஆப்ஷன் லேயர் இருக்குதுல அது கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா பார்டர் அண்ட் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. செகண்டாக ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேடாக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு பிளாக் கலர் செலக்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே வேல்யூ பார்த்தா ஒரு 24 வந்து செட் பண்ணிங்க. 24 செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற குரூப் லேயர் முடிஞ்சாச்சு. கீழே நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு மேலே வந்து கேஷ் அண்ட் பர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இது மாதிரி ரிசல்ட் ஒன்று வந்து கிடைக்கும். இந்த சர்ச் கிளிக் பண்ணி கேஷ் அண்ட் பர்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ கேஷ் அண்ட் பர் ஆன் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து 1க்கு மேலே வந்து செட் பண்ணிங்க. இல்லை உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ப்ளர் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து ப்ளர் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதற்கு நான் வந்து 0.230 வந்து செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு சிம்பிள் சர்டிஃபைட்னு ஒரு ஆப்ஷன் வரும். வருங்க சர்ச் பண்ணுறேன். அங்கே பாருங்கள் இந்த ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ஒய் ஆக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த ஒய் ஆக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இருங்க. இப்போ வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 200 இல்லை 300 சம் வச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பக்காவாக ஒன்று வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ண சொல்ல சிம்பிளாக இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ணல அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இமேஜுக்குமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நீங்கள் வந்து பேக்கில் ஆட் பண்ண ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து மேலே இருக்க அந்த 2 குரூப் லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி குரூப்பில் போட்டுங்க.
போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் வந்து பார்டர் ஷேடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான், எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணிட்டு காப்பியில் யாராவது செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ அந்த குரூப்பில் இருக்குது, அந்த குரூப்பில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேம் ப்ளஸ் சைன் பக்கத்தில் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேசன் சைடு பக்கத்தில் ஸ்மாலாக ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த கலர் ஆப்ஷன், டைம் ஆப்ஷன் இல்லை ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் ஃபுல் ஆஃப் பண்ணிட்டு இந்த மூவ் அண்ட் ராசனுக்கான ஆப்ஷன் மட்டும் க்ரீன் கலர் சைடாக செக் பண்ணிவிட்டு கீழே பேசன்ட் கிளிக் பண்ணினா இப்போ அந்த எஃபெக்ட் பார்த்தா நீங்கள் ப்ரொவைட் பார்த்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆட் ஆகிடும். நீங்கள் அதே மாதிரி இதுமாதிரி மூவ் பண்ண சொல்ல ஒரு சில நேரத்தில் பார்த்தா இந்த மாதிரி இப்படி சைடில் அது மாதிரிலாம் போயிடும். அது நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டர் பண்ணி வந்து செட் பண்ணிங்க. எப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக போய்ட்டு கரெக்டாக லைட்டாக வந்து அப்பில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து கீழே வந்து கரெக்டாக வர மாதிரி உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பண்ண மாதிரியே இங்கே இருக்கிற எல்லா எல்லாருக்குமே நீங்கள் அந்த ப்ராசஸ் சேம் ப்ராசஸில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கே பார்த்தா 18:26 இது வரையும் ஒரு பிக் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து ஆட் பண்ணுற மாதிரிங்க. ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மேலே திரியா செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் கிளிக் பண்ணிங்க. பிக் எந்த ரேஞ்ச் வரை வருதுன்னா இந்த ரேஞ்ச் வருது 21:16 அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப்பில் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் போங்க. சிம்பிளாக இந்த இமேஜ்லாம் இருக்காது, நீங்கள் சிம்பிளாக இது மாதிரி ரவுண்ட் ரேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் ரேஜென்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, அதனால் ரவுண்ட் ரேஜென்ட் போய்ட்டு இந்த கட் ஆஃப் இருக்கிற தேர்ட் கட் ஆஃப் செலக்ட் பண்ணி கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிளியர் அளவுக்கு செட் பண்ணிங்க. சிம்பிள் தான், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேக் வந்து பாருங்கள், கரெக்டாக அந்த பிக் வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து டாப்பில் இங்கே செகண்ட் அட்ஜஸ்ட் ஆகி டாப்பில் அட்ஜஸ்ட் ஆகி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பிக்கை வந்து அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணிங்க. அதே மாதிரி லாஸ்ட்லேயும் உங்கள் வந்து எண்டில் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ண மாதிரி பிக்கை வந்து இங்கே ஆட் பண்ணுறதா இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும், இருங்க. பேக் வந்துங்க. ஷேகர் ப்ரெசன்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஷேகர் ப்ரெசன்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணினா செகண்ட் லேயர் இருக்கும். அது லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தா இங்கே ஒரு இமேஜ் இருக்கும். டைம் லைன் பார்த்தா 20:13 ஒரு இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். லேயர் காப்பி ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்டேம் இந்த பேஷன் சைடு பார் ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு பேஷன்றது கிளிக் பண்ணுங்கள். மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பஸில் வந்து கிளிக் பண்ணி அதே மாதிரி டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணுற இமேஜுக்கு வந்து இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிசி ஆட் பண்ணுறதா இருக்கும். பேக் வந்துட்டு ஷேகர் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க. மேலே ஒரு 4 லேயர் இருக்கும், லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 4 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் லேயர் ஃபஸ்ட்டு 4 லேயர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிசி வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனால் மேலே சரிங்க போது லேயர் ஆப்ஷனான பட்டன் கிளிக் பண்ணிங்க. வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.